ஆனா இந்த திருட்டு அவனுடைய முழு வாழ்க்கையும், அவனுடைய முழு ஊழியத்தையும் நஷ்டமடைய வச்சு, அவனுடைய ஜீவனையும் அவனுடைய ஆத்மாவையும் நஷ்டப்படுத்திருச்சு. புரியுதா நான் சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா, இவன் இந்த திருடனா இருந்ததுனால, பண ஆசை இருந்ததுனால என்ன நடந்துச்சு இவனுக்கு? மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போய், ஓகேவா, என்ன அப்படின்னா, பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும்னு எப்போதும் திட்டம் தீட்டிட்டே இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, உலகமே அவர் பின்னாடி சென்று போயிட்டே, நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாமெல்லாம் ரோட்டுக்கு வர வேண்டியதுதான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் பின்னாடி எல்லா ஜனங்களும் போனாங்க. ஓகேவா. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போய் போய் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது குற்றம் பிடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துலயும் அவர் சிக்கல. ஓகேவா. 2வது, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுல போய் தாங்கினதா பைபிள்ல போடல. அது வேணா ரேரா இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மலையில தனிமையா இருந்திருப்பாரு, பாலைவனத்துல இருந்திருப்பாரு, ஐ மீன் வனாந்தரத்துல இருந்திருப்பாரு, படகுல இருந்திருப்பாரு. இந்த மாதிரிதான் வேதாகமத்துல அதிக இடத்துல இருந்திருப்பாரு. ஏன்னா அவரை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய சேவகர்கள் அனுப்பி அங்கங்க அவர் எங்க இருக்காரு, அவர் எப்படி பிடிக்கலாம்னு தேடிட்டு இருந்தாங்க. அதனால தேவன் எப்பவுமே தனிமையான ஒரு இடத்தை தேடி போயிருந்தாரு. அவர் ராத்திரியில அப்படிதான் இந்த தோட்டத்துக்கும் அவர் தனிமையா போயிருந்தார். அதனால யாருக்கும் அவர் எங்க இருக்காருன்றது தெரியாது. ஓகேவா. சோ இப்படிதான் தேவன் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஜனங்கள் அவரை காட்டி கொடுக்க முடியாது. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகல் பொழுதுல அவரை அவ்வளவு பேரும் அவரிடத்துல இருந்த ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டதுனால யாரும் அவரை காட்டி கொடுக்க துணியல. ஏன்னா அவரை காட்டி கொடுக்கிறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும்னு சொல்லியிருந்தும் ஒரு ஜனமும் அவரை காட்டி கொடுக்க துணியல. சரி, சேவகர்கள் அனுப்புனாங்க எருசலேமுக்கு. எப்போ? ஒரு பண்டிகையில அனுப்புனாங்க. அந்த பண்டிகையிலையும் சேவகர்கள் போய் அவரை பிடிக்க மனதில்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய உபதேசத்தை கேட்டோம், அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு என்ன பண்ணாங்க, பரிசேயர்கிட்ட சொன்னாங்க. நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோன்னு பரிசேயர் கேட்டாங்க. ஓகேவா. அப்போ அந்த மனிதன் பாவின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப என்னன்னா, சேவகர்கள், அதாவது பரிசேயருடைய சேவகர்கள் கூட அவரை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணல, துணியல. ஜனங்களும் துணியல. அப்படி இருக்கும்போது அவருடைய சிநேகிதனும் அவரால ஊழியத்துல அற்புதமா பயன்படுத்தப்பட்டவரும், ஏன்னா தேவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது 2 பேரா என்ன பண்ணுவாருன்னா முதல்ல அனுப்பிடுவார். அவங்க போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சுகமளிப்பாங்க, அங்க இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பாங்க, எல்லா நோய்களையும் பிசாசுகளையும் விரட்டுவாங்க. ஓகேவா. அப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த யூதாஸ் காரியத்தை செய்தார். யூதாஸ் காரியத்தினுடைய கையினால அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியர் தான் யாரு? யூதாஸ் காரியர். இவ்வளவு வல்லமையான ஊழியர் எப்படி விழுந்தாரு? திருட்டுனால விழுந்தார், பண ஆசையினால விழுந்தார். நம்ப முடியுதா உங்களால? அதனாலதான் தேவன் சொன்னாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவர் என்ன சொல்லுவாராம்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அவங்களுடைய செயல்கள் அக்கிரமம்னு சொல்றார். பண ஆசையோட இருந்தா அது அக்கிரமம்னு சொல்றார். அவங்க சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சோம், பிசாசுகளை துரத்தணும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கணும். ஆமா, தேவனால பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம பண ஆசையுடையவர்களா இருந்து, ஓகேவா, திருடர்களா மாறி போனாங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணுவாரு தேவன், என்ன சொல்லுவாருன்னா, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார். ஓகேவா. இப்போ யாரும் செய்யாத காரியத்தை இந்த யூதாஸ் காரியத்தை செய்ய துணிஞ்சு பிரதான ஆசாரியன் இடத்துல வாலண்டியரா போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். மத்தேயு 26:15. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எந்த அளவு அவன் திருடனாவும் பண ஆசை உடையவனாவும், புரியுதா உங்களுக்கு, ஆண்டவருக்கு துரோகம் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்கான். சமயம் பார்த்துட்டு இருந்தான், துரோகம் பண்ண சமயம் பார்த்துட்டு இருந்தான். எவ்வளவு பெரிய பாவம் இல்ல இது. ஓகே. இந்த சமயத்துலதான் அவன் என்ன பண்றான், முத்தமிடுறான். அப்ப ஆண்டவர் கேட்காரு, முத்தத்தினால நீ
என்ன காட்டி கொடுக்குறாயான்னு கேக்குறான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அதுக்கப்புறம் அந்த பணத்தை 30 வெள்ளி காசை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன ஆகுறான், மனம் திருந்துறான். மனம் திருந்தி கசந்து அழுதாலும் அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பணத்தை தூக்கி வீசிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். ஓகேவா? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த பணத்தை வீசிட்டு தேவாலயத்துல வீசிட்டு அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான். ஓகேவா? அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை மிகவும் மோசமானதா இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ அவன் பிரதான ஆசாரியர் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெள்ளி காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி, இப்போ அந்த பண ஆசை உள்ள அந்த ஊழியன் என்ன ஆயிட்டான், நாண்டு கொண்டு செத்தான். மரணம் அவனுக்கு நிகழ்ந்துட்டு, மரணத்தை எதிர்கொண்டு மரணம் சம்பவித்தது அவனுக்கு. சரி, இப்ப அவன் வாங்கி சேர்த்து வச்ச பொருட்கள் இருக்குல்ல, தேவனுடைய பெயரை சொல்லி தேவனுடைய ஊழியத்திலிருந்து அவன் தேவனை காட்டி கொடுத்து அவன் சேர்த்து வச்ச பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை என்ன செய்யலையா, தேவனுடைய காணிக்கை பெட்டியில கூட போடலையா. அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டாருன்னு பரிசேயரே சொல்றாங்க. ஓகேவா? அதை போடக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன பண்றாங்கன்னா, குயவனுடைய நிலத்தை வாங்குறாங்க. அந்த நிலமும் கூட இரத்த நிலம். ஓகேவா? இரத்த பழிகள் நிறைந்த குற்றமுள்ள நிலமா மாறி போச்சு. அந்த பணத்தை கொண்டு வாங்கின அந்த கட்டடங்களும் அந்த இடங்களும், ஐ மீன் இப்போ இருக்கிற ஊழியத்தை சொல்றேன், நார்மலி அந்த பணத்தை கொண்டு பயன்படுத்தின எந்த ஒரு விஷயமும் சாபமாயிருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்ப பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 1:17 பேதுரு சொல்றார், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எனப்பட்டிருக்கிறது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, தேவனுக்கு துரோகம் பண்ணி பண ஆசை உடையவர்களா இருந்து திருடனா இருந்து தேவனுடைய ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இந்த நியாய தீர்ப்பு தலைமையில வரும். அது யாரா இருந்தாலும் வரும். அதனால தேவனுடைய ஊழியத்துல பணத்தை தொடும்போது கவனமா இருக்கணும். வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எபிரேயர் 12:16, ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரே ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டான்னா சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சொல்லுது வசனம் எபிரேயர் 12:17, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவன் எவ்வளவு கண்ணீர் விட்டும் அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. இதே காரியம்தான் யாருக்கு சம்பவித்தது? யூதாஸ் காரியத்துக்கு சம்பவித்தது. இது இவங்களுக்கு மட்டும்தானா? வேற எங்கேயாவது இருக்கா? இருக்கு, பார்க்கலாமா? என்னாகமோ 31:8, அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரன் ஆகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஓகேவா? அப்புறம் அது எதுக்குன்னு சொல்றாங்க. என்னாகமோ 31:16, பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையில் வாதையும் நேரிட்டதே. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இது 2 பேதுரு 2:16 இருக்கு.
இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள கார் இருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? இங்க இதே மாதிரி கூலி பணத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டின பிலேயாமுடைய பிலேயாமுடைய போதனையை கேட்டு இஸ்ரவேலுடைய ஜனங்கள் நிறைய பேர் பாவம் செஞ்சு வாதை உண்டாயிருந்தது அந்த காலத்துல. அதனால பிலேயாம் அந்த ராஜாக்கள் வெட்டி போடும் போது பிலேயாமையும் கொண்டு போட்டாங்க. அவனும் சரிந்து விழுந்தான். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா கூலி பணம். தேவன் சொல்றாரு, உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவன் என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. எதையாவது ஒண்ணு என்ன பண்ணுவான்? பகைப்பான். இப்போ இங்க பேதுரு யோவான் இவங்க 2 பேரும் தேவனை நேசிச்சாங்க, உலக பொருளை நேசிக்கல. ஓகேவா? அவங்க பாவம் செஞ்ச போதும் தேவன் என்ன பண்ணாரு? அவங்கள திருத்தி திரும்பவுமா கொண்டு வந்தார். ஆனா இங்க யூதாஸ் காரியத்தை அப்படி இல்லை. இங்க தேவனை பகைச்சி உலக பொருளை நேசிச்சான். அப்படி உலக பொருளை நேசித்ததுனால அவன் என்ன பண்ணான்? விழுந்து போயிட்டான். ஓகேவா? அதனால ஏசப்பா நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மத்தேயு 7:6. அது என்ன வசனம்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு நம்ம பேதுரு கிட்ட போய் பார்க்கணும். அங்க என்ன இருக்கு? 2 பேதுரு 2:20 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. ஓகேவா? நாய் பண்ணி யாருன்றது புரிஞ்சுதா? தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போறவங்க, தேவனை அறிஞ்சும் அவரால் ரட்சிக்கப்பட்டும் பண ஆசையினால பின்வாங்கி போறவங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த பணத்தை அவங்க எப்படி, பண ஆசையை எப்படி அவங்க உதறி தள்ளினாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் நடபடி 20:34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடி இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. யார் சொல்றா? பவுல் சொல்றார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் கொடுத்திருக்காரு, தன்னுடைய கைகளினால வேலை செய்திருக்காரு. அவரை விட இந்த உலகத்துல அதிகமான இடங்களுக்கு அலைஞ்சி அதிகமான நிருபங்களை எழுதி அதிகமான அடிகளை வாங்கி தேவனுக்காக வைராகியமா வாழ்ந்த ஒரு மனிதனும் அவருடைய அளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு இல்லை. அப்ப இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க யாரும் அவருடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு மாதிரி வச்சிருக்காரு இல்லையா? ஏசு கிறிஸ்துவனுடைய மாதிரி அவர் பின்பற்றி நீங்க என்ன கூட ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா நான் அவருடைய மாதிரியை பின்பற்றுறேன்னு சொல்லி நமக்கு சாட்சியா என்ன பண்ணாரு? சாட்சி கொடுத்திருக்காரு. ஓகேவா? அவரே என்ன பண்ணல அப்படின்னா, பணத்தை என்ன பண்ணலையா? வாங்கலையா. அதுக்கு பதிலா என்ன செஞ்சாரா? கொடுத்தார். ஓகேவா? இப்ப அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:33, ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 8:20 சொல்றார், எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து. அவர் சேகரித்த பணம் என்னது? தர்ம பணம். ஓகே, அடுத்தது 2 கொரிந்தியர் 9:1, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி
உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஓகேவா? ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தர்ம காரியம், தர்மம் செய்ய மறக்க கூடாது, நன்மை செய்ய மறக்க கூடாது.